கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்துல முதல் பகுதி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பிரியமானவர்களே, இதுல முதல் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். கடக்க இயலாதபடி அந்த ஆற்றில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. அக்கறைக்கு போக முடியாமல் எல்லோரும் தவித்தபடி நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒருவர் அங்கே வந்து, என் பின்னால் நடந்து வாருங்கள், நான் பாதுகாப்பாக அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிறேன் என்று கூறினார். ஆனால் தண்ணீர் மிகுதியாக ஓடிக்கொண்டிருக்கிறதே, மூழ்காமல் எப்படி அக்கறை போக முடியும் என்று கூறி யாரும் அவருக்கு பின்னால் நடக்க துணியவில்லை. ஆனால் அந்த மனிதரோ சாதாரணமாக அந்த ஆற்றை கடந்து அக்கறை சென்று சேர்த்தார். ஏனென்றால் அந்த ஆற்றில் வரிசையாக பாறைகள் இருந்த பகுதியை அவர் அறிந்திருந்தார். பாறைகளுக்கு மேல் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தாலும் அது மூழ்கத்தக்க அளவிற்கு ஆழமாய் இல்லை என்பது அவருக்கு தெரியும். சில நேரங்களில் சில நெருக்கடிகள், சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது நாம் கடக்க இயலாதவைகள் போன்ற தோற்றத்தை அவைகள் நமக்கு கொடுக்கும். அது காட்டாற்று வெள்ளம் போல நம்மை அடித்து கொண்டு போய்விடும் என்று எண்ண தோன்றும். ஆனால் அவை அவ்விதம் தோன்றினாலும் அங்கே கடந்து செல்ல கண்களுக்கு தெரியாத சில நம்பிக்கையின் ஆதாரங்கள் நிச்சயமாயிருக்கும். அவை பிரச்சனைகளின் நடுவில் வெளியில் தெரியாமல் போவதால் நாம் கடக்க முடியாத சூழ்நிலைகள் வந்துவிட்டதாக நாம் அஞ்சுவோம். ஆனால் இந்த வேளையிலும் கர்த்தரை பின்பற்றி செல்ல ஆயத்தமாயிருந்தால் கர்த்தர் அதிசயமாக நம்மை நடத்தி செல்வதை காண முடியும். விசுவாசம் என்பது இந்த சூழ்நிலையையும் நாம் கடந்து செல்ல நம் கண்களுக்கு புலப்படாத சில காரியங்களை கர்த்தர் ஆயத்தமாக்கி இருப்பார் என்று நம்பி செயல்படுவதே. துன்பங்கள், போராட்டங்கள் என வரும்போது அவைகள் கரை புரண்டோடும் யோர்தான் போல்தான் நமக்கு தோன்றும். ஆனால் அவை கடக்க இயலாதவைகள் அல்ல. அங்கே நம்முடைய பார்வைகள் திருப்பப்பட வேண்டும், அவ்வளவுதான். கர்த்தர் மேல் நம் பார்வையை செல்ல வேண்டும். கர்த்தர் போகச் சொல்லும் பரிசுத்த பாதைகளில் நெருக்கடியின் வேளையிலும் நம் தைரியத்தோடு நடக்க வேண்டும். அப்போது தலைக்கு மேல் போவது போல தோன்றின தண்ணீர் உண்மையில் கணுக்கால் அளவுதான் இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, கடந்து செல்லும் வழி அது எப்படி இருந்தாலும் அதை கடக்க செய்கிறவர் கர்த்தர். கடக்க முடியாது, கரை புரண்டு ஓடுது,
என்று நாம் எண்ணினால் அதை மாற்ற வேண்டும். அந்த எண்ணத்தை மாற்றி அந்த எண்ணத்தை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். அவர் மேல் வைத்துதான் நாம் கடந்து போக முடியும். இஸ்ரவேலின் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே எடுத்து வனாந்தரத்தில் கொண்டு வந்து நடத்தும்போது செங்கடல் குறுக்கிட்டது. அங்கே கர்த்தர் மோசே புலம்பும்போது அவனை பார்த்து சொன்னார், நீ உன் கோலை நீட்டு அப்படின்னு கோலை நீட்டினான். செங்கடலை அவர்கள் கடந்தார்கள். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் கடந்து செல்வேன், என்னால் கடக்க முடியும். ஏன்னா அவர் சொல்லும் பாதையில் நான் செல்லும் போது அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். என்ன மீகா 2:13 அப்படிதான் சொல்லுது. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னாடி இருக்கிறார். சில நேரங்களில் மனுஷனுடைய வாழ்க்கையில சின்ன பிரச்சனைனாலும் அது பெருசா தெரியும். அந்த பிரச்சனையை கடந்து போகக்கூடிய அந்த பாதையில கடக்க வேண்டிய தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் தேவன் மேல் வைக்கும்போது நிச்சயமாகவே கடந்து போக முடியும். இஸ்ரவேலின் ஜனங்கள் முதலாவது செங்கடலை கடந்தார்கள். 3வது யோர்தான் நதியை கடக்கிறார்கள். இப்படியாக கர்த்தர் நமக்கு முன்பாக இருப்பாரானால் நிச்சயமாய் கடக்க முடியும். கர்த்தர் இல்லாத பட்சத்துல நம்மளால முடியாது. அவர் சொல்லும் பாதையில செல்லும் போது நிச்சயமாய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தரை பின்பற்றும் போது, கர்த்தரை சார்ந்து நிற்கும் போது, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனையை தாண்டி என்னால போக முடியலையே அப்படிங்கிற அந்த அவிசுவாசத்துக்கு இடம் கூடாதபடி அவர் தண்ணீரிலே கடக்கும்போது என்னோட இருக்கிற தேவன், என்ன அப்படிதான் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ தண்ணீரிலே கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்னோட இருக்கிற தேவன். இந்த விசுவாசம் வேணும். இந்த விசுவாசத்தினாலதான் நாம் பாதைகளை கடந்து போக முடியும். வாழ்க்கை என்கிற பயணத்துல தொடர்ந்து பயணிக்க முடியும். அவர் என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எனக்கு ஒரு வாசகம் கிடைக்கும். நான் எங்க போனாலும், எந்த இடத்துக்கு ஒழித்து போனாலும், ஒரு ஆட்டோல போனாலும், ஒரு கார்ல போனாலும், இல்ல சில வீடுகளுக்கு ஜெபம் பண்ண போகும்போதும் கர்த்தர் என்னை பார்த்து பேசுவது போல தோன்றும். நான் உன்னோடு இருப்பேன். ஏன்னா அந்த ஆட்டோல அந்த வசனம் இருக்கும். இந்த வீடுகள்ல இருக்கும். இதுல ஒரு தைரியம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். நான் கர்த்தருக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பாடுகளும், எத்தனையோ போராட்டங்களும், எத்தனையோ பிரச்சனைகளும், எத்தனையோ அவமானங்களும், எத்தனையோ நிந்தைகளும் பரியாச பொருளாக காணப்பட்ட போதிலும், பறைசாற்றப்பட்ட போதிலும், குறை சொன்ன போதிலும், அசிங்கப்படுத்த போதிலும், காரி துப்பிய போதிலும், காரணமில்லாதபடி தூசித்த போதிலும், அசிங்கப்பட்ட போதிலும், பல பாதைகளை நாம் கடந்து போக வேண்டியது என்று கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது ஒண்ணே ஒண்ணு நினைக்கணும். தாவீதை போல கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார்.
அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஒருவன் என்னை அசைக்க முடியாது. ஒருவர் என்னை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படிங்கிற அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், இந்த 3ம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எதையும் கடந்து செல்ல முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கடந்து செல்ல முடியும். எப்பேற்பட்ட மனிதனையும் கடந்து செல்ல முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து செல்ல முடியும். கடக்க முடியாதபடி வருகிற தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி, நமக்கு முன்பாக ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும்போது, நிச்சயமாக கடந்து செல்ல முடியும். நீ தண்ணீரிலே கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரச்சனைகள் ஒரு நாய் போன்றது. அது பயந்து ஓடுகிறவனை அதிக வேகமாக துரத்தும். அந்த பிரச்சனையிலும் அது துரத்தும் போதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்படின்னா என்ன? என்னோடு கூட தேவன் இருக்கிறார்னு நிச்சயத்தோட பயணிக்கணும், பிரயாணம் பண்ணணும், குடும்பம் நடத்தணும், தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும், படிக்கணும். எல்லாவற்றையும் கடந்து போக கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். தருவார் இன்னும். அந்த விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நிலைமைகளையும் அறிந்த தேவன். எல்லா வேளையிலும் நம்மோடு இருக்கிற தேவன். நாம் கடந்து போக அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிற தேவனை சார்ந்து நாம் கடந்து போகும். எந்த இடத்துலயும் ஸ்டக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கடந்து போக உங்களுக்கும் எனக்கும் கிருபைகளை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.